Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. கான்ஸ்டபிள் சார் கண்ட்ரோல் ரூமுக்கு பேசுனீங்களா? எந்த பக்கம் அந்த கார் போச்சான்? ஏதாவது தகவல் சொன்னாங்களா? சார் போன செக் போஸ்ட் அந்த கார் கடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். ஆனா அடுத்த செக் போஸ்ட்டுக்கு போகல. அங்க அந்த நம்பர் ரெஜிஸ்டர் ஆகல சார். அடுத்த செக் போஸ்ட்டுக்கு போலன்னா இடையில தான் எங்கேயோ வண்டி நிக்குதுன்னு அர்த்தம். ஆமா சார். எங்க போய் தேடுறது? கான்ஸ்டபிள் வண்டியை ஏரி பக்கமா விடுங்க. ஓகே சார். யோ, குழந்தைய தேடி போயிட்டு இருக்கோம். நீ என்ன போனை பார்த்துக்கிட்டு இருக்க? சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வருதா பார்த்துட்டு வரேன் சார். அது பார்க்கறது இருக்கட்டும், ரோட்லயே ஒரு கண்ணு இருக்கணும். சரிங்க சார். சார் 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 அந்த வண்டி அங்க நிக்குது சார். இந்த நம்பர் தானே? இந்த கார் தானே? இதே கார் தான் சார். அப்புறம் இங்கே யாரையுமே காணோம். சார் இந்த காரை இங்க விட்டுட்டு வேற கார்ல பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அங்க பாருங்க சார், இன்னொரு வண்டியோட தடம் இருக்கு. பெரிய கேடிங்க அவனுங்க. ஆமா சார். எவ்வளவு விவரமா சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துக்கு வந்து இந்த காரை விட்டுட்டு வேற கார்ல குழந்தைய மாத்திட்டு போயிருக்காங்க. பெரிய கிரிமினல் சார் அவனுங்க. அப்போ ஒன்று செய், கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு கார்ல குழந்தைய கடத்திட்டு வந்தாங்க, வேற கார்ல குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, அந்த ரோட்ல போற காரை எல்லாத்தையும் எல்லா செக் போஸ்ட்லயும் நிறுத்தி செக் பண்ண சொல்லு. உடனே சொல்றேன் சார். அண்ணி 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 வெண்பாவை தொலைச்சிட்டேன் அண்ணி. கைக்குள்ளே வச்சிருந்தேன், திடீர்னு காணாம போயிட்டா அண்ணி. கொஞ்சம் கண்ணு செஞ்ச நேரத்துல யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அண்ணி. ஐயோ என்ன மல்லி, குழந்தைய காணோன்னு தலையில இடிய இறக்குற. இப்படியா கவனம் இல்லாம இருப்ப? நான் கவனம் இல்லாம இருப்பேன் அண்ணி. நான் எப்பவும் அவளை கண்ணுக்குள்ள வச்சுதான் பாத்துட்டு இருந்தேன். அதையும் மீறி காணாம போயிட்டா அண்ணி. சரி தைரியமா இரு, அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஏன் தீபன், நீங்க கூட தானே இருந்தீங்க? நீங்க இருந்தோமா இது எல்லாமே நடந்துச்சு? உங்க குழந்தையா இருந்தா இப்படி எல்லாம் விட்டுருப்பீங்களா? மேடம், வெண்பா காருக்குள்ளதான் மேடம் இருந்தா. எப்ப கீழே இறங்கினான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. என்னோட 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல தான் யாரோ வெண்பாவை தூக்கி இருக்காங்க. அவங்க தான் சண்டை போட்டிருக்காங்க, அவங்க தான் ஆளை வச்சு கடத்திருக்காங்க. அதான் எல்லாம் அப்பட்டமா தெரியுதே. தெளிவா திட்டம் போட்டுதான் இதை பண்ணிருக்காங்க. சரி, போலீஸ் இப்ப என்ன சொல்றாங்க? அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு கூப்பிடுறோன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க மேடம். விஜய் தம்பிக்கு விஷயத்த சொல்லிட்டியா மல்லி? நான் அவரை கூப்பிட்டுட்டே இருந்தேன் அண்ணி, ஆனா அவர் போனை எடுக்கல. ஐயோ, இன்னும் விஜய் தம்பிக்கு விஷயமே தெரியாதா? தம்பிக்கு விஷயத்த உடனே சொல்லணுமே, இல்லைன்னா ரொம்ப சங்கடப்படுவாரே. ஆஹா, யாரு பண்ணாங்கன்னு தெரியல. நாம செய்யணும்னு நினைச்ச விஷயத்த அழகா பண்ணிருக்காங்க. விஜய்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது வீடே 2 பட்டுருமே. நான் நினைச்சது இந்த வீட்ல நடக்க போகுது. சரி, இப்ப போலீஸ யார் ஃபாலோ பண்றாங்க? அவங்க கண்டுபிடிச்சு கூப்பிடுறேன்னு சொன்னா அப்படியே நீங்க கிளம்பி வந்துருவீங்களா? அவங்களுக்கு வேற கேஸ் வந்தா இதை விட்டுட்டு அவங்க அது பின்னாடி போயிடுவாங்க. நாம தான் குழந்தை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். தீபன், எங்க வரணும்னு கேளுங்க, நாமளாவது அங்க போவோம். சரி, நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட கால் பண்ணி பேசி என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். சார், நான் அட்வொகேட் தீபன் பேசுறேன். காணாம போன குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? தீபன் சார், நீங்க கொடுத்த கார் நம்பரை வச்சு அந்த காரை ட்ரேஸ் பண்ணி போனோம். ஆனா அவங்க ரொம்ப கிளவரா சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல அந்த காரை நிப்பாட்டிட்டு வேற கார்ல குழந்தைய ஏத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. பொண்ணோட போட்டோவை எல்லா செக் போஸ்ட்லயும் கொடுத்துருக்கோம். எந்த கார் வந்தாலும் நிப்பாட்டி தேடுவாங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். யோ, போலாம். மல்லி, அந்த கார்லயும் இல்லையா?
வேற காருக்கு மாத்தி கொண்டு போயிட்டாங்களா? ஐயோ, எந்த கார்ல கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எப்படி குழந்தைய கண்டுபிடிப்பாங்க? ஐயோ கடவுளே, நானே என் குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறேனே. இப்படியா கவனம் இல்லாம இருப்பேன்? யாரோ சதி பண்ணிருக்காங்க. நீ என்ன செய்வ? நீ அழாம இரு, குழந்தை கிடைச்சிருவா. மல்லி, நீங்க தைரியமா இருங்க. போலீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னாச்சு மல்லி? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வந்துடுறேன். சார், சார், என் பொண்ணு கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கா. அவ இத்தனை நாளா மறந்துட்டு போயிடுவா. ஆனா இன்னைக்கு அவ அந்த வாட்சை கட்டிட்டு போயிருக்கா. என் போன்ல இருக்க ஆப்ல அவ எங்க இருக்கான்னு தெரியும். அப்படியா? என்ன அப்ளிகேஷன்? அதை ஓபன் பண்ணுங்க. மல்லி, வாட்ச் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா வெண்பா அவங்க எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ளீஸ் சார், உடனே இன்ஸ்பெக்டருக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க தீபன் சார். சார், எங்க வெண்பா கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் காட்டியிருப்பா. அந்த வாட்ச் அவ எங்க இருக்காங்கறத அப்படியே காட்டுது சார். அந்த ஸ்கிரீனை நீங்க ஷேர் பண்ண முடியுமா? முடியும் சார், முடியும் சார். ஸ்கிரீன் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். ஷேர் பண்ணு. தீபன் சார், இப்படி ஒரு விஷயத்தை கையில வச்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தீங்க. உங்க குழந்தைய உடனே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தைரியமா இருங்க. கவலைப்படாதீங்க, குழந்தைய உடனே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, என் குழந்தை சீக்கிரம் கிடைச்சிடணும். வழி சொல்லிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க. எந்த நிமிஷத்துலயும் குழந்தை மிஸ் ஆயிடலாம். கவனமா சொல்லுங்க. ஓகே சார், சொல்றேன் சார். இப்ப எங்க போயிட்டு இருக்காங்க? சார், போரூர்ல இருந்து கரையாஞ்சாவடி அந்த ரூட்ல போயிட்டு இருக்காங்க சார். நாங்க எக்ஸாக்டா புளியம்பேடு ஜங்ஷன்ல இருக்கோம். அதுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? சார், ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் சார் இருக்கு சார். பட் அவங்க போயிட்டே இருக்காங்க சார். டிரைவர், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா எடுங்க வண்டியை. தீபன், ஏதாவது டைரக்ஷன் மாறினா உடனே சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். சார், சார், மாங்காடு ரோட்ல திரும்புறாங்க சார். மாங்காடு ரோடு பிடிங்க, சீக்கிரம் போங்க. சார், 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 அங்கேயே நிறுத்துங்க சார், அங்கேயே நிறுத்துங்க. யோ, வண்டியை நிறுத்து, நிறுத்து. சார், அந்த இடத்துல தான் சிக்னல் நிக்குது. அங்கதான் வெண்பா இருக்கா சார். இங்கேயா? ஆமா சார். சார், அங்க ஏதாவது கட்டிட்டு இருக்கிற பில்டிங்ல கூட மரியாதை இருக்கா சார்? தீபன், இது எம்டி லேண்ட், எதுவுமே இல்ல. சார், சார், அங்கதான் சார் சிக்னல் காமிக்குது. கண்டிப்பா அந்த ஏரியால தான் வெண்பா எங்கேயாவது இருக்கணும். கான்ஸ்டபிள், நீ என்னன்னு சொல்லியா? சார், நாங்க நிக்கிற இடத்துல பில்டிங்லாம் கிடையாது, ஒரு குடிசை கூட கிடையாது. இது ஃபுல்லா எம்டி லேண்டு சார். இங்க எப்படி சார் ஒரு பொண்ணை மறைச்சு வைக்க முடியும்? மல்லி, அந்த ஸ்மார்ட் வாட்ச் லொகேஷனை தப்பா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு பர்சன் கூட தப்பா காட்டாது. அது 100% ரைட்டா தான் காட்டும். சார், சொல்லுங்க சார். சார், அது 100% லொகேஷனை கரெக்டா தான் காட்டணும்னு சொல்றாங்க சார். கொஞ்சம் அந்த இடத்துல பாருங்க சார், ப்ளீஸ். இங்கதான் இருக்குன்னா எங்க சார் பாக்குறது? இப்ப வரைக்கும் அந்த இடத்துல தான் சிக்னல் இருக்கு. இவ்ளோ நேரம் அது மூவிங்ல இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படியே அதே இடத்துலயே இருக்கு.
ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல எந்த பில்டிங்கும் இல்லைன்னு சொல்றாரு. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மலி மலை சுத்துது. என் பொண்ணு பொறுமையா. மலி, நீ காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல, அதான் பித்தமாயிருக்கும். என்ன பண்ணுது? ஒம்பட்டுதா? சரி வா, வாமிட் பண்ணா எல்லாம் சரியாயிடும் வா. வெண்பா, விஜய் கால் பண்றான். கண்டிப்பா வெண்பா பத்தி கேட்பான். உடனே சொல்ல வேண்டாம். அந்த வெண்பா எங்கேயாவது காணாம போகட்டும். விஜய கொஞ்சம் குழப்பி விடுவோம். சொல்லு. ஏ ராஜேஸ்வரி, நீ எதுக்கு மல்லி போன் எடுத்துக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி வாஷ்ரூம் போயிருக்கா. போன் இங்க வச்சுட்டு போயிட்டா. போன் அடிக்குதே, ஏதோ எமர்ஜென்சியா இருக்குமோன்னு எடுத்தேன். ஏன் நான் போன் எடுக்க கூடாதா? சரி சரி, அதெல்லாம் விடு. எனக்கு நிறைய மிஸ்டு கால் இருந்துச்சு. நான் கோர்ட்ல இருந்ததுனால எடுக்க முடியல. அதான் பேசலான்னு பார்த்தேன். மல்லி வீட்ல தானே இருக்கா? வீட்ல தான் இருக்கா. 10 நிமிஷம் கழிச்சு வேணா கால் பண்ணு. இல்ல, நான் ஜட்ஜோட சேம்பர்ல இருப்பேன். அங்க அட்டென்ட் பண்ண முடியாது. நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லு. சரி சரி. ஆமா, வெண்பா எங்க? Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.